திகில் இரவுகள். இது ஒரு திகில் கதை. உண்மை கலந்த ஒரு கற்பனை கதை. திருப்பூரில் தன் குடும்பத்துடன் வசித்து வரும் குமார் அங்குள்ள ஒரு பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தான். ஒரு நாள் இரவு கம்பெனியில் வேலை முடிய சற்று தாமதமானதுனால அதை முடிச்சிட்டு இரவு 11 மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தார். யாரும் இல்லாத அந்த சாலையில் தன்னந்தனியாக வயர்லெஸில், அதாவது ப்ளூடூத்தில், ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர குயிலே அப்படின்ற பாட்டு ரொம்ப சத்தமாக பாடிக்கிட்டு வர நீல நேர சுடிதாரில் ஒரு இளம் பெண் ரோட்டின் நடுவழியில் நிற்கிறது தெரிஞ்சுது. அவள் போட்டிருந்த சுடிதார் சால்வை காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. இவர் வீட்டுக்கு செல்லும் சாலையில் நின்று கொண்டிருந்ததுனால இந்த நேரத்தில் யார் நடுவழியில் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி குமார் வண்டியின் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போனார். அப்போது இவர் உள் மனதில் ஒரு எண்ணம் ஓடியது. இந்த நேரத்தில் இந்த வழியில் யாரும் இது போல் நிற்க மாட்டாங்களே அப்படின்னு. சரி, அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம். அந்த பொண்ணு அருகில் போய் கிட்ட போய், யார் நீங்கள், எதுக்கு இந்த இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கலான்னு நினச்சிக்கிட்டு அந்த பெண் பக்கத்தில் போய் வண்டியை மெதுவாக செலுத்தினார். அப்போது அந்த பெண் ரோட்டிலிருந்து சற்று ஓரமாக போய் அங்கிருந்த ஒரு மரத்தின் அருகில் போய் நின்றுக்கிட்டாங்க. அப்போது இவர் அந்த மரத்தின் அருகில் போய் அந்த பெண்ணுக்கிட்ட விசாரிக்கலான்னு வண்டியை நிறுத்திட்டு இடது பக்கமாக திரும்பி பார்க்கும்போது அந்த மரத்து பக்கத்தில் யாருமே இல்லை. மரத்துக்கு பின்னால் பார்த்தா அப்பொழுது தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அந்த இடத்துல ஒரு புதியதாக ஒரு வீடு கட்டியிருந்ததுனால அந்த வீட்டின் கம்பவுண்டு சுவர் மட்டும்தான் தெரிஞ்சுது. அந்த பெண் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு இவரால் அந்த நேரத்தில் யோசனை செய்ய முடியாமல் போணுச்சு. ஆட சரிப்போ அப்படின்னு மீண்டும் தன்னோட இருசக்கர வாகனத்தை எடுக்கலான்னு நினச்சப்போ தனக்குள்ளேயே, யார் இந்த பெண்ணு, எதுக்காக இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க, இப்போது அந்த பெண் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியாமல் மனசில் ஒரு குழப்பத்தோடையே வாகனத்தை ஸ்டார்ட் செய்யும்போது தான் இவருக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. ஒருவேளை இந்த பெண் ஒரு அமானுஷ்ய விஷயமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனதில் ஒரு கிளி பறவை ஒரு படபடப்போட தனது வண்டியை ஸ்டார்ட் செஞ்சுட்டு வேகமாக வண்டியை கிளப்பிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தார். வீட்டின் கதவை தட்டும்போது அந்நேரத்தில் எல்லோருமே தூக்கத்தில் இருந்ததுனால யாருமே கதவை திறக்கலை. கொஞ்சம் நேரமானுச்சு. இவருக்கு பயம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அவரையும் அறியாமல் அவர் திரும்பி பின்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தன் வண்டியை பார்த்தாரு. திடீர்னு கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் குமாருக்கு அப்படியே உடலெல்லாம் தூக்கி போட்டுருச்சு. பார்த்தா அவருடைய அம்மா தான் கதவை திறந்தாங்க. உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவரை கடந்து வேகமாக வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டார். படுக்கை அறையில் போய் தன்னோட உலகில கூட மாற்றாமல் அப்படியே படுத்துட்டார். அவர் அப்போது நினச்சி கூட பார்க்கல இதுக்கு பிறகு தான் அவருக்கு சில அமானுஷ்யம் நடக்கிறதுக்குன்னு. அன்றைக்கி ராத்திரி அவர் தூங்கும்போது கனவுலையும் இதே காட்சிகள் தான் வந்து போணுச்சு. அடுத்த நாள் காலை அவர் கம்பெனிக்கு போயிட்டு வேகமாக அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு 2 தினங்களாக கம்பெனிக்கு வேலை அதிகமாக காரணத்தினால இவர் மீண்டும் ராத்திரி 12 மணி அளவுக்கு வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரியும் தேவதை இளம் தேவி உன்னை சுற்றுமாவி காதலான கண்ணீர் காணவில்லையா அப்படின்னு ப்ளூடூத்தில் வேறு ஒரு பாட்டு பாடுனுச்சு. இரவில் வண்டி சரியாக அந்த மரத்தின் அருகே போய் நின்றுச்சு. குமாரோட உடம்பு தானாக விரைச்சிக்கிச்சு. வண்டியை வேகமாக செலுத்தினார். கண்கள் அவர் அறியாமலேயே அந்த மரத்தில் அருகில் போயிட்டு வந்துச்சு. அந்த இடம் வெறுமையாக தான் இருந்துச்சு. முன்பு நடந்தவை நினைவு வர வண்டியின் வேகத்தை இன்னும் கூட்டினார். மறுநாள் இரவும் வீட்டுக்கு வரும்போது ரோட்டில் அந்த நீல நிற சுடிதார் அணிந்திருந்த அந்த இளம் பெண் நின்றிருந்தா. இவருக்கு அதை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுச்சு. உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டியில் ஆரன் அடிச்சுக்கொண்டு நிற்காமையே போயிட்டார். குமாரோட வண்டிக்கு பின்னால் யாரோ தொடர்ந்து வருவது போல் அவருக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றியது. பின்னால் திரும்பி பார்க்க அவருக்கு பயமாக இருந்துச்சு. வண்டியை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே ஓடி சென்று கதவை சாத்திட்டு கதவின் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. இவர் மெதுவாக கதவை திறந்து வெளியே பார்க்க அந்த பெண் இவரின் வீட்டுக்கு எதிர்புறம் இவரை பார்த்தபடியே நின்றுக்கிட்டு இருந்தா. இவர் அந்த இளம்பெண்ணை பார்த்ததும் திடுக்கிட்டு போய் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். சட்டுன்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அறைக்குள்ளே போயிட்டார். அறையை சுற்றி சுற்றி படபடப்போட பார்த்தபடி அந்த இரவு முழுவதும் தூங்காமலேயே இருந்தார். அப்போ அவர் வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி அவர் யார்கிட்டையுமே சொல்லலை. பாவம், அவர் நேரமோ என்னமோ. மறுநாள் அவர் கம்பெனிக்கு போய் பார்த்தா அங்கு வேலைப்பளு அதிகமாக இருந்தது. வேலை முடிய இரவு 1:30 மணி ஆகிருச்சு. மிகவும் தாமதமாகி விட்டதுனால இதுக்கு பிறகு வீட்டுக்கு செல்ல வேணான்னு யோசித்து கம்பெனியிலேயே தூங்கி எழுந்து காலையில் வீட்டுக்கு போகலான்னு நினச்சார்.
பின்பு கம்பெனியில் இவரது கேபினில் பனியன் துணியை விரித்து அதிலேயே படுத்துக்கிட்டார். சிறிது நேரத்தில் திடீரென கம்பெனி வராண்டாவில் கொலுசு சத்தம் கேட்டுச்சு. இவருக்கோ ஒரே ஆச்சரியம். கம்பெனியில் பெண்கள் யாருமே இல்லாத இந்த நேரத்தில் கொலுசு சத்தம் எப்படி கேட்கும் அப்படின்னு நினச்சார். பின்பு ஜன்னல் கதவை திறந்து பார்த்தார். இவரோட இதயமே வெளியில் வந்து விழுந்துரும் போல திகைப்பும் மிகுந்த அதிர்ச்சியும் அடைஞ்சார். அந்த நீல நிற சுடிதார் இளம் பெண் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தா. இவரை பார்த்ததும் அந்த பெண் மோகனமாக சிரிச்சா. அதை பார்த்ததும் இவருக்கு உள்ளுக்குள்ள குளிர் பறவை உடலில் உள்ள அத்தனை மயிர்கால்களும் தானாகவே செலுத்துக்கிட்டு நின்றுச்சு. இவர் கம்பெனி பூஜை அறைக்கு போய் சாமி படத்துக்கு முன்பாக நின்று சாமியை வேண்டிக்கிட்டு அங்கு தாம்பூலத்தில் இருந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கிட்டார். பின்பு தன்னுடைய கேபினில் அமர்ந்துக்கிட்டார். சிறிது நேரம் அவருக்கு கொலுசு சத்தம் கேட்கல. வெளியில் எட்டி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை உதிச்சுது. ஜன்னலை திறந்து பார்த்தார். அந்த பெண் இவரை முறைச்சி பார்த்தபடியே நின்றுக்கிட்டு இருந்தா. இவருக்கு உடல் வெளவெளத்து போச்சு. அவர் பயத்துடன் உக்காந்தபடியே என்ன செய்யுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். எப்படி தூங்கி போனார், எப்போ தூங்கினாருன்னு கூட அவருக்கு தெரியல. காலை எழுந்து பார்த்தப்போ மணி 6ன்னு காட்டுனுச்சு. அப்புறம் அவர் வீட்டுக்கு போய் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி தன்னால் இன்றைக்கி வர இயலாதுன்னு சொல்லி விடுப்பு எடுத்துக்கிட்டார். தான் அம்மா கிட்ட போய் நடந்த அனைத்து விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னார். பின்பு அதை கேட்ட அவரோட அம்மா ஆரம்பம் முதலே இதை பற்றி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இவரை கடிஞ்சிக்கிட்டாங்க. உடனடியாக இவரை அழைச்சிக்கிட்டு போய் அருகில் உள்ள கருப்புசாமி கோயிலுக்கு போனாங்க. அங்குள்ள பூசாரிக்கிட்ட போய் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னாங்க. பூசாரி சில பூஜைகளை செஞ்சார். அவர் கையில் 2 எலுமிச்சம்பழங்களை எடுத்து இவர்கள் இருவருக்கும் முன்பாக நீட்டி ஒரு எலுமிச்சம்பழத்தை வாகனத்தில் வைத்து கொள்ளுமாறும் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை வீட்டு வாசலில் உள்ள நிலையில் கட்டி வைக்குமாறும் சொன்னார். இதற்கு பிறகு எந்த ஒரு அமானுஷமும் உங்களை இனி பின்தொடராதுன்னு சொல்லி அனுப்பினார். பின்பு குமார் தனது அன்றாட வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார். அதற்கு பின்னால் பல இரவு நேரங்களில் வீடு திரும்பும் போதும் அவர் கண்ணுக்கு அந்த நீல நிற சுடிதார் இளம்பெண் தென்படவே இல்லை. அவருக்கும் எந்த ஒரு அமானுஷ்ய பயமும் ஏற்படலை.